David Brito, Commissioner of Police, 1977 IPS batch. இன்டர்நேஷனல் லெவலில் பேர் வாங்கின ஒரு டாப் கிரேட் ஆஃபீஸர். ஸ்டேட்டில் நடந்த பெரிய பெரிய கேஸை சால்வ் பண்ணுறதுல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு. வாழ்க்கையில் வெற்றிகளை பார்த்த அதே அளவுக்கு துன்பங்களையும் சந்திச்சிருக்காரு. ஆனால் அதையும் மீறி வாழ்க்கையில் பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருப்பவர், நன்மை தீமையை வெல்லும் என்று என்னைக்குமே நம்புறவர். A very big inspiration to many people. சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மியூசிக் ட்ரூப்புக்கு பேர் ஆக்ஷன் 4. இந்த ஆக்ஷன் 4 ட்ரூப்புக்கு முக்கியமான தூண்கள் இந்த 4 பேர்: நான்சி, ராபின், பாபி, இம்ரான். இவங்க 4 பேருக்கும் ஒரு ஒற்றுமை. எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும்னு ஒரு துடிப்பு. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் சந்திக்கிற அஞ்சாத நெஞ்சங்கள். நான்சி பிரிட்டோ, கமிஷனர் டேவிட் பிரிட்டோவோட ஒரே செல்ல பொண்ணு. மியூசிக்கில் இருக்கிற ஆர்வத்தை தவிர ஒரு கராட்டே ஸ்கூல் மாதிரி. அவள் அப்பா அளவுக்கு இவளும் வாழ்க்கையில் நிறைய இழந்தவன். ஆனால் அவள் அப்பாவுக்கே ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஒரு மனப்பங்கு. A very cheerful girl. ராபின்சன், நான்சி பிரிட்டோவோட சித்தி பையன். அவன் அப்பா மாதிரியே ஒரு பெரிய பைலட் ஆஃபீஸர் ஆகணும்னு கனவு. பாவம், 6 வயசு இருக்கும்போது இவனோட அப்பா அம்மா ஒரு ஏர் கிராஷில் இறந்துட்டாங்க. நான்சி வீட்டில் கமிஷனர் மகனாவே வாழ்ந்தார். பாபி ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஸ்டார் ஆகணும்னு ஆசை. வித்தியாசமான இசையை கொடுக்க துடிக்கிறவர். கடந்த சுனாமியில் அப்பா அம்மா 2 பேரையுமே தொலைத்தார். அவங்களோட பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ இவன் தான் சொந்தக்காரன். இம்ரான் ஒரு வேகமான பைக் ரேசர். இவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தமாஷா. இவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அண்ணன் பாபா, ஒரு முன்னாள் இன்டர்நேஷனல் டான். இவனோட பிடிவாதமும் டேவிட் பிரிட்டோவோட முயற்சினாலையும் இன்னைக்கு அவன் திருந்தி நல்ல விதமாக வாழ்றான். வெவ்வேறு மதங்களை சேர்ந்திருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லுக்கே உதாரணமாக வாழும் இந்த 5 பேர் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்கள் தான் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். Lights, lights, sound, sound, action, action. நம் வாழ்வின் லட்சியமே, தன் நம்பிக்கை உற்சவமே. எமர்ஜென்சி ஆக்ஷன் முடிவோடு ஒன்றாகி அணித்திரள்வோம், புது உலகை படைத்திடுவோம். எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். ஆக்ஷன் இந்திய இருந்தால் விடியாது, சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது. நாட்டுக்கென்னலாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே பாபா. வெற்றி நிச்சயமே, நம் வாழ்வின் லட்சியமே, தன் நம்பிக்கை உற்சவமே. எமர்ஜென்சி ஆக்ஷன். இந்த நாள் இனியது, இன்பமாய் கொண்டாடவா. அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா. ஓடும் ரத்த நாடத்தில் வேகம் சேர்ந்தால் பாசிகள், காலம் கட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள். மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்கால் அளவா வற்றி போகும். சிகரம் ஒன்றே கொள்கை, சேரும் பயணம் வாழ்க்கை. தீமையாவும் தீக்கிரையாக்கு, நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று.
Good morning. Very good morning. Good morning. Very good morning, darling. What? ஏற்கனவே உங்க கையில ஒரு கப்பா? Yeah. ஒரு ஹெல்தி போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? I just don't know. You see, நீங்க எப்படிதான் நாட்டை திருத்த போறீங்களோ? காலையில இருந்து இது எத்தனாவது காஃபி? This is my first coffee. தெரியும். This is your second coffee. Oh. உங்க திருட்டு பார்வையே சொல்லுது. நம்ம நான்சிய கூட சமாளிச்சிடலாம். ஆனா உங்களை என்னால சமாளிக்கவே முடியல. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? டேவிட், what happened? I think நீ என்ன ரொம்ப நினைக்கிறேன். இந்த ஐஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபோன் அடிக்குது, போய் எடுங்க. ஃபோனை எடுக்கலாம். ஒரு half spoon sugar, please. Please. You brute. You never change. நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஆண்டவன் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதான் நீ இருக்கே டார்லிங், நீ காப்பாத்தினா போதும். ஹலோ, டேவிட் ஹியர். சார் குட் மார்னிங் சார், நான் பிரசாத் பேசுகிறேன். குட் மார்னிங். சாரி சார், ஏர்லி மார்னிங் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன ஒரு சண்டே ஏர்லி மார்னிங்கில் ஹேங் ஓவரில் தூங்காமல் என்கிட்ட பேசிக்கிட்டு சர்ப்ரைசிங் பிரசாத். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன விஷயம் பிரசாத்? வாட்ஸ் த மேட்டர்? சார், உங்களை அசாசினேட் பண்ண ஒரு ஹெட் டீம் சிட்டியில் இறங்கிட்டாங்களாம். அப்படியா? குட் ஜோக். சார், இன்ஃபர்மேஷன் படி அவங்க எப்போ வேணாலும் உங்களை அட்டாக் பண்ணலாம். ஏன்பா, என்னை விட்டா வேறு ஆளே கிடைக்கலையா? ஸோ டோன்ட் வரி, இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா விங் ஆஃப் செக்யூரிட்டி உங்கள் வீட்டில் இருப்பாங்க. Is it so serious? இன்னும் 1 ஹவரில் உங்களை மீட் பண்ணுறேன் சார்.
சக்கரைன்னு கேளுங்க, நான் தர போறது இல்ல. Never. புரிஞ்சுதா? David? David? What happened, dear? போன்ல யாரு? ஃபோனில் யாரும் இல்லை. அதை விட நீ சக்கரை தரலனாலும் பரவாயில்ல, நீ என் பக்கத்தில் இருந்தா என் வாழ்க்கையே ஸ்வீட்டா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் நீ அழகாக தான் இருக்க. அதான் சக்கரை கலந்தாச்சுல்ல, ஏன் உங்க ஐஸ் வேஸ்ட் பண்றீங்க? ஐ லவ் யூ டார்லிங். I always love you, Mary darling. Hey. Mary! Mary! Don't catch him! That's it! That's it! Mommy! என்னாச்சு டாட்? I don't know, someone shot her. இனிமே சக்கரைன்னு கேளுங்க, நான் தர போறது இல்ல. நான் ஸ்வீட் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன் டார்லிங். Hi, Dad. Good morning, Dad. குட் மார்னிங் டியர். What? Having coffee? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நான்சி டியர் ப்ளீஸ் இந்த மாதிரி கேள்விலாம் நீ கேட்கக்கூடாது. இப்படி கேள்வி கேட்ட அப்புறம் அம்மா அங்கே அம்மா வந்துடும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? Were you speaking to mom? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எப்போ கல்யாணம்னு அம்மா கேட்டாங்க. Is it? அப்படியா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். ஏய் நான்சி நான்சி நான்சி. என்னடா ஜாகிங் வரலையா? இல்லைடா, எனக்கு நீ மூடு இல்லைடா. ஆமாம், உன்னோட மியூசிக் ப்ராக்டிஸில் எப்படி போயிட்டுருக்கு? ஒரே கன்ஃபியூஷன். பாபி ஏதோ புது டியூன் ட்ரை பண்றான். 100 ஷோஸ் நடத்தியாச்சு, இன்னுமா கன்ஃபியூஷனு?
நல்ல முன்னேற்றம். ஆமா, எங்க அவங்க அண்ணன் ராபின்? இந்த பக்கம் வீட்டு பக்கத்தே ஆளை காணோம். பிஸியோ? டேம் பிஸி, நோ டைம். இந்த காலத்து பசங்க சும்மா இருந்தாலும் இருப்பாங்களே தவிர ஆவுன்னா டேம் பிஸின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, ராபினுக்கு ஞாபகப்படுத்தி வையே, அடுத்த வாரம் பைலட் ஆஃபீஸர்ஸ் இன்டர்வியூ இருக்கு. நீங்க வேற டாட், அவனுக்கு எப்பவோ தெரியும். He is very excited, you know that? Yeah, I know. ஏய், சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு மார்னிங் கராத்தே ஸ்கூல்ல ஃபோன் பண்ணாங்க. உனக்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆமே, எல்லாரும் உனக்கா வெயிட்டிங் ஆமே. Oh no, I can't go. இன்னைக்கு ரிஹர்சல் வேற இருக்கு. கவலையே படாத, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு இன்னைக்கு ரிஹர்சல் இருக்கு, இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு தான் நீ வருவேன்னு சொல்லிச்சு. ஓகே? Not bad, Dad. You can be a better secretary. ஏய், உன்ன ஏய், புடி. ஏய், நான்சி. Careful. மரி, உன் குறும்புல பாதி இருக்கு உன் பொண்ணுக்கு. தோழி, ரஞ்சித்தோட ஆள். ரஞ்சித்தோட பணம். அவள பணம் தானே, எங்கிட்ட இருக்கட்டுமே. வேண்டாம் டோனி. ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது நீ மாட்டுவ. மாட்டுவேன். அச்சா, அது போட்டும். எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. கமிஷனர் டேவிட் பிரிட்டோ மேலே குறி வச்சு தப்பாக அவன் பொண்டாட்டியை போட்டு தாக்குனது ரஞ்சித்தும் அவன் ஆளுந்தானாமே. வளையாளியா நீங்கள்? நான் இந்த விஷயத்தை ஐஜி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்க, இன்னும் அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு இருக்கிற போலீஸ் அத்தனையும் ரஞ்சித்து வீட்டில் இருக்கும். அவன்தான் மாட்டுவான். இந்த விஷயம் என்கிட்டே இருக்கணும்னா இந்த பணமும் என்கிட்டே இருக்கணும். இதை போய் ரஞ்சித்துக்கிட்ட சொல்லு. நீ என்னடா சொல்கிற? கரெக்ட் சார். சொல்லிட்டான்ப்பா, இனிமேல் நான் பணத்தை தர முடியாது. வேணாம். போ, திரும்பி பார்க்காம போ. போடா. கிளம்பு. நம்ம பணத்தை எடுத்துக்கடா, ரஞ்சித் கோச்சிக்கு போகிறான். புன்னகை பூமியில் வன்முறை வெள்ளோட்டமா, பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா, அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம், விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம். தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியா மாறி போகும். சூழும் பகையை வெல்வோம், எதிலும் முதன்மை கொள்வோம், வாழும் நாட்கள் வரலாறு பாட, வாகை பூக்கள் நம் தோழிலாட. வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, தன் நம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன் துணிவோடு ஆற்றிடுவோம், ஒன்றாகி அணித்திரள்வோம், புது உலகை படைத்திடுவோம். எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். ஆக்ஷன் இன்றி இயக்கங்கள் இல்லை, முடங்கி கிடந்தால் விடியாது. சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது. நாட்டுக்கென்ன நாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே. வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, நம்பிக்கை உற்சவமே.